தென்னை மரம். சிறுமி ராதா அவளது அண்டை வீட்டு பையனைப் பற்றி அவன் மற்ற குழந்தைகளை தொந்தரவில் சிக்க வைத்து நேரத்தை செலவிடுவதைப் பற்றி குழப்பமான ஒரு கதையைச் சொல்ல முயற்சிக்கையில் தாத்தா தனது நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தார். நீ சொல்ல வந்தது என்னவென்றால்? தாத்தா சிரிப்புடன் சொன்னார். அந்த பையன் பொய் சொல்லி மற்ற குழந்தைகளை வேண்டுமென்றே சிக்கலில் மாட்டிவிடுகிறான். அதைத்தான் நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ராதா சற்று கோபத்துடன் சொன்னாள். இந்த மாதிரி மற்றவர்களை தொந்தரவு செய்பவர்கள் உண்மையில் கெட்டவர்கள், தாத்தா சொன்னார். இது எனக்கு கோள்மூட்டி மற்றும் தேங்காயை பற்றிய கதையை நினைவுபடுத்துகிறது. தயவுசெய்து அந்த கதையைச் சொல்லுங்கள், ராதா கைகளை கொட்டி மகிழ்ச்சியுடன் கேட்டாள். இந்த கதை பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது, தாத்தா சொன்னார். அது பர்மாவில் நடந்தது. அப்போது மன்னர் கியான்சித்தா மக்களை நீதியாகவும் ஞானமாகவும் ஆட்சி செய்து வந்தார். ஒரு நாள் 3 குற்றவாளிகள் விசாரணை மற்றும் தண்டனைக்காக மன்னரின் முன் கொண்டுவரப்பட்டனர். முதல் நபர் சந்தையிடத்திலிருந்து உணவை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டார். அந்த மனிதன் பசியுடன் இருந்ததால் பணமில்லாததால் திருடினான் என்று மன்னர் சொன்னார். அதனால் அந்த மனிதனுக்கு சாலை செப்பனிடும் வேலையை கொடுக்கும்படி மன்னர் உத்தரவிட்டார். இரண்டாவது நபர் தனக்கு பிடிக்காதவர்கள் மீது மந்திரம் போடும் சூனியக்காரி என்று குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண். ஆனால் ஆதாரம் மிகவும் குழப்பமாக இருந்ததால் அந்த பெண்ணை விடுவிக்குமாறு மன்னர் உத்தரவிட்டார். மூன்றாவது வழக்கு தீங்கிழைக்கும் அவதூறு குற்றம் சாட்டப்பட்ட கோலன் என்ற மனிதனை பற்றியது. அந்த மனிதன் அதே குற்றத்திற்காக கடந்த காலத்தில் பலமுறை தண்டிக்கப்பட்டவன் என்று வழக்கறிஞர் அறிவித்தார். மன்னர் அந்த கைதியை கோபமாக பார்த்து, இத்தகைய திருத்த முடியாத அயோக்கியனுக்கு கருணை காட்ட முடியாது என்று ஒரு கடுமையான குரலில் அறிவித்தார். அந்த மனிதனை நகர சுவர்களுக்கு வெளியே அழைத்துச் சென்று சிரச்சேதம் செய்யும்படி உத்தரவிட்டார். அடுத்த நாள் காலையில் அரசவை அதிகாரி சாவ்கி சிரச்சேதம் நடந்த இடத்தின் அருகில் நடந்து சென்றார். அவர் அருவருப்புடன் திரும்பிச் செல்லும்போது தரையில் கிடந்த தலை சத்தமிட்டது. போய் உன் அரசனிடம் நியாயத்தைப் பற்றி அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல். அந்த அதிகாரி கால்களில் போட்டுக்கொண்டு ஓடி அரண்மனையை அடையும் வரை ஓடுவதை நிறுத்தவில்லை. அங்கு அவர் தனது கதையை மன்னரிடம் கொட்டினார். முதலில் மன்னர் இத்தகைய நம்ப முடியாத கதையை கேட்க மறுத்தார். ஆனால் அந்த அதிகாரிதான் உண்மைதான் சொல்கிறேன் என்று சத்தியம் செய்தார். உண்மையை சரிபார்க்க தனது பிரதம மந்திரி சித்துவை சிரச்சேதம் நடந்த இடத்திற்கு அனுப்பும்படி மன்னரிடம் கோரினார். அமைச்சர் சித்து திரும்பி வந்ததும் சொன்னார், தலை நிச்சயமாக அங்கே இருக்கிறது மன்னா, ஆனால் அது நிச்சயமாக பேச முடியாது. எனவே இந்த அதிகாரி தன் சொந்த கற்பனைக்கு பலியாகிவிட்டார் என்று நான் பயப்படுகிறேன். ஒரு அரசவை அதிகாரி அத்தகைய பொய்க்கதையைச் சொல்வதில் குற்றவாளியாக இருக்கிறானே என்று மன்னர் கோபத்தில் கொந்தளித்தார். அந்த அதிகாரியை அதே இடத்திற்கு அழைத்துச் சென்று குற்றவாளிக்கு ஏற்பட்ட அதே விதியை அனுபவிக்கச் செய்யும்படி உத்தரவிட்டார். அந்த ஏழை அதிகாரி உடனடியாக சிரச்சேதம் நடந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவனது தலை அவனது தோள்களிலிருந்து வெட்டப்பட்டது. அப்போது அந்த குற்றவாளியின் தலை மீண்டும் சத்தமிட்டது. வாழ்வில் இருந்ததைப் போலவே சாவிலும் என்னால் இன்னும் தொந்தரவு கொடுக்க முடியும். இதை கேள்விப்பட்ட மன்னர், அந்த அதிகாரி உண்மையையே பேசியுள்ளார், அது அவனது உயிரை பழிவாங்கியுள்ளது என்று உணர்ந்தார். மனம் வருந்திய மன்னர் அந்த குற்றவாளியின் தலை மேலும் எந்த தீங்கையும் ஏற்படுத்தாதபடி 2 முழுமையாக வளர்ந்த மனிதர்களின் ஆழத்திற்கு புதைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார். இது செய்யப்பட்டது. ஆனால் சில மணி நேரங்களுக்குள் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அந்த இடத்தில் ஒரு மரம் வளர்ந்தது. அது ஒரே நாளில் அதன் முழு உயரத்தை எட்டியது. அது ஒரு தென்னை மரம். அதன் பிறகு மக்கள் அந்த தென்னை மரத்தை எப்போதும் கோள்மூட்டி மரம் என்று அழைத்தனர். அந்த கோள்மூட்டியின் தலை பூமிக்குள் புதைக்கப்பட்டு அதை பொய் சொல்லாமல் இருக்க பூமியின் சக்திகள் நிரந்தரமாக மௌனமாக்கின. தன் கதையை முடிக்கும் விதமாக தாத்தா சொன்னார், அதனால்தான் குழந்தைகளை, ஒரு தேங்காயின் உச்சியில் எப்போதும் ஒரு நார் கொத்துவிடப்படுகிறது. அந்த நார்க்கொத்துக்கு அடியில்தான் கோள்மூட்டியின் 2 கண்களும் வாயும் உள்ளன. மேலும் நாம் அந்த நார்க்கொத்தை அகற்றினால் அந்த பழைய கோள்மூட்டி மீண்டும் தொந்தரவு கொடுக்க தொடங்குவான். நீதி, தீங்கிழைக்கும் கதைகளையும் பொய்களையும் பரப்புபவர்கள் மற்றவர்களுக்கும் தங்களுக்கும் கூட பெரிய தீங்கு விளைவிக்க முடியும். மேலும் அவர்கள் மறைந்த பிறகும் அவர்களின் தொந்தரவு செய்யும் ஆவி நீண்ட காலம் நீடித்திருக்கலாம். தாத்தா மெதுவாக தலையை அசைத்தார். ராதா இனிமேல் வீணாக யாருக்கும் தொந்தரவு கொடுக்கும் கதைகளைச் சொல்லக்கூடாது என்று நினைத்துக் கொண்டாள்.